ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆப்ஷன் செட்டப் சேனல். நம்ம சேனலில் நம்ம பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50க்கான டெய்லி ப்ரெடிக்ஷன்ஸ் அண்ட் அனாலிசிஸ் பார்த்துட்ருக்கோம். தென் ஆப்ஷன் பையிங்கான பர்டிகுலர் செட்டப்ஸ் கொடுத்துட்ருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மார்க்கெட் ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சூப்பர் மூவ் இருந்தது. நம்ம செட்டப் எப்படி ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செட்டப்பில் வந்துட்டு ரிவர்சல் அண்ட் பிரேக் அவுட் கன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு அப்புறமா ப்ராப்பராக என்ட்ரு ஆகிட்டு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரிகர் ப்ரைஸ் தென் ஸ்டாப் லாஸ் ப்ரைஸை வேரி பண்ணி நம்ம ப்ராப்பராக ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியில் வந்துட்டுருக்கோம். ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டியாக இருக்கட்டும், நிஃப்டி 50யாக இருக்கட்டும், ரெண்டுலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மூவ் இருந்தது மார்க்கெட்டில். நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா ஷுவராக நீங்கள் வந்து ஒரு குட் ப்ராஃபிட்டில் தான் இன்றைக்கி வெளியில் வந்திருப்பீங்க. பாருங்க, இன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு பேங்க் நிஃப்டிக்கான அனாலிசிஸ் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி சேம் தான். நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா அதில் எப்போவுமே நம்ம ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் எந்த ட்ரேடுமே நம்ம அட்டென்ட் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இங்கே ஒரு பிரேக் அவுட், தென் இங்கே வந்துட்டு டவுன்வர்ட்ஸில் இந்த கேண்டில் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. பார்த்தீங்கன்னா 51649 இங்கே ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இந்த பாயிண்டோட க்ளோஸில் நீங்கள் என்ட்ரா இருந்திருப்பீங்க. என்ட்ரா இருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு சடனாக இங்கே ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஆக்சுவலி இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட். எப்போவுமே எந்த ட்ரேட் என்ட்ரு ஆகும் போதும் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணாமல் என்ட்ரு ஆகாதீங்க, ட்ரேட் எடுக்காதீங்க, அட்டன் பண்ணாதீங்க. ஸோ எப்படி ஸ்டாப் லாஸ் செட் பண்ணுவோம் நம்ம எப்போவுமே நம்மளோட கன்ஃபர்மேஷன் கேண்டில் இது. ஸோ இதோட ஹையில் இதுதான், இங்கே தான் நம்ம வந்து ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா அகைன் மார்க்கெட் ரிவர்சலில் மூவ் ஆகி இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. ஸோ 51700 இங்கே நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு 50 பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இதுதான் நமக்கு பேங்க் நிஃப்டியில் ஃபர்ஸ்ட் ரேட். செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு நெக்ஸ்ட் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அகைன் நம்ம செட்டப் லைனில் தான் பாருங்கள் பிரேக் அவுட் அகைன் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிது. இங்கே நமக்கு கன்ஃபர்மேஷன் பார்த்தீங்க அப்படின்னா இதை தான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா க்ளோசிங் பாயிண்ட் 51710 இங்கே நம்ம என்ட்ரு ஆயிருக்கணும். இங்கே நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்வர்டில் தான் மூவ் ஆச்சு, அப் ட்ரெண்ட்ஸில் தான் மூவ் ஆச்சு. ஸோ பாருங்கள் இங்கே வரைக்கும் இதோட ஹை பாயிண்ட் வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க. ஸோ இதான் நம்மளோட டார்கெட். ஸோ இங்கே வரைக்குமே நமக்கு செகண்ட் ட்ரேட் ப்ராஃபிட் தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 51875 இது வரைக்கும் நமக்கு டார்கெட் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ ஒரு 165 பாயிண்ட்ஸ் வந்து இங்கே நீங்கள் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். ஸோ இது நம்மளோட செகண்ட் ட்ரேட். தென் நம்ம தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா பாருங்க. ஸோ இங்கே அகைன் நமக்கு சடனாகவே ஒரு பிரேக் அவுட் கிடைச்சது. மார்க்கெட் வந்து டவுன்வர்ட்ஸில் மூவ் ஆச்சு. ஸோ இங்கே நம்ம லைனில் தான் பிரேக் அவுட் கிடைச்சது. இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் சூஸ் பண்ணி இதோட க்ளோசிங் பாயிண்ட்டில் நீங்கள் என்ட்ரு ஆயிருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா 51719 நீங்கள் என்ட்ரு ஆயிருந்தீங்க அப்படின்னா பாருங்கங்க ஒரு செம்மையான மூவ் இங்கே இருந்தது. பாருங்கள் மார்க்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து இன்றைக்கி டவுன்வர்ட்ஸில் தான் போச்சு. நம்ம வந்து டவுனில் தான் நம்ம வந்து என்ட்ரு ஆயிருப்போம். ஸோ இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் இது வரைக்கும் நம்மளோட லீஸ்ட் இது வரைக்குமே நமக்கு ஒரு சூப்பர் ப்ராஃபிட் 51084 வரைக்குமே நம்ம கரெக்டாக நம்ம செட்டப் லைன் பாருங்கள். இது வரைக்கும் ஒரு 640 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளோட தேர்ட் ட்ரேட் ஒரு சூப்பர் ப்ராஃபிட்டோட நீங்கள் வெளியில் வந்திருக்கலாம். ஸோ இதாங்க நம்ம செட்டப்ஸ் அக்யூரசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம கொடுக்குற ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தென் ப்ராப்பராக என்ட்ரி எக்ஸிட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. என்ட்ரி அண்ட் எக்ஸிட்கான வீடியோஸ் வந்து ஃபுல் வீடியோஸ் நல்லா பாருங்கள். பார்த்துட்டு அனாலிசிஸ் தென் ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோஸ் பாருங்கள். பார்த்துட்டு தென் ட்ரேட் அட்டன் பண்ணுங்கள். நம்ம அதிகமான ட்ரேட் எடுக்கிறது கிடையாது, ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான். ஸோ நிஃப்டி 50ல் 4 ட்ரேட்ஸ், பேங்க் நிஃப்டியில் 4 ட்ரேட்ஸ் தான் நம்ம எடுப்போம். நம்ம செட்டப் எப்போவுமே எப்படி வேலை செய்யும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸில் மேக்ஸிமம் ப்ராஃபிட் எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது அந்த மெயின் தீம் தான். நம்ம செட்டப் வந்து அப்படி தான் நம்ம மார்க்கெட்டில் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி தான் நம்ம செட்டப்ஸ் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பர் ப்ராஃபிட் தான் நமக்கு. பாருங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரேடில் நம்ம வந்துட்டு ஒரு மினிமம் பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு தான், 550 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ். தென் செகண்ட் ட்ரேடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 120 பாயிண்ட்ஸ் 165 பாயிண்ட்ஸ் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணோம். தென் தேர்ட் ட்ரேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 640 பாயிண்ட்ஸ் ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு நீங்கள் வெளியே வந்திருப்பீங்க. ஸோ இன்றைக்கான ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில் 640. ஸோ ஓவரால் ப்ராஃபிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா 800. அதில் வந்து நம்ம 50 ஸ்டாப் லாஸ் வேறு நமக்கு ஹிட் ஆனதுனால ஸோ 750 பாயிண்ட்ஸ் இன்றைக்கி மட்டும் பேங்க் நிஃப்டியில் 750 பாயிண்ட்ஸ் நீங்கள் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளியே வந்திருக்கலாங்க. ஸோ இதான் பாருங்கள்.
ரெகுலரா நம்ம சேனல சப்போர்ட் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஷூரா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. எஸ். தென் அம் இன்னைக்கு இப்போ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இதான் இன்னைக்கான அனாலிசிஸ் பேங்க் நிஃப்டியோடது. தென் நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்துரலாங்க. நாளைக்கான பேங்க் நிஃப்டிக்கான நம்ம செட்டப்ஸ் பார்த்துரலாம். நாளைக்கு பேங்க் நிஃப்டி வந்து அப் ட்ரெண்ட்ல இருந்தது அப்படின்னா, அதுக்கான ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்துரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 51383. நெக்ஸ்ட் 51569. நெக்ஸ்ட் 51743. நெக்ஸ்ட் 51837. நெக்ஸ்ட் 51979. Next 52111. Next 52387. Next 52634. இதாங்க அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா நம்ம நாளைக்கு ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். தென் சேம் நமக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸும் பார்த்துடலாம். ஸோ 51 ஃபர்ஸ்ட் வந்துட்டு 51084. நெக்ஸ்ட் 50842. நெக்ஸ்ட் 50662. Next 50404. Next 50216. Next 5002. Next 49840. Then 49624. இதாங்க நாளைக்கு டவுன் ட்ரெண்ட்ஸ்ல இருந்ததுன்னா ஃபாலோ பண்ண வேண்டிய செட்டப்ஸ் இதுதான். ஸோ நம்ம பேங்க் நிஃப்டிக்கான ஃபுல் அனாலிசிஸ் தென் அதுக்கான செட்டப்ஸ் நம்ம பார்த்துட்டோம். தென் நம்ம நிஃப்டி 50 பார்க்கலாம். நிஃப்டி 50 இன்னைக்கு மார்க்கெட் மூவ் எப்படி இருந்தது அதுக்கான அனாலிசிஸ் தென் நாளைக்கான செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். வாங்க நம்ம நிஃப்டி 50 பேஜ்க்கு போகலாம். இன்னைக்கான நிஃப்டி 50க்கான அனாலிசிஸ் பார்க்கலாம் வாங்க. ஆக்சுவலா இன்னைக்கு நிஃப்டி 50யுமே வந்துட்டு ஒரு மார்க்கெட் மூவ் வந்து சூப்பரா தாங்க இருந்தது. ஸோ பாருங்க இன்னைக்கான அனாலிசிஸ் நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நம்ம செட்டப் படி எந்த ட்ரேடும் நம்ம அட்டெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ அட்டெண்ட் பண்ணல. தென் பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து ஒரு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. இதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில். கன்ஃபர்மேஷன் கேண்டில் இதோட க்ளோஸ்ல நீங்க என்டர் ஆயிருந்திருப்பீங்க. ஸோ 23720 இங்கே நீங்க என்டர் ஆயிருந்திருப்பீங்க. இங்கே என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, நம்ம என்ன பண்ணியிருப்போம், இது என்டர் ஆகுறதுக்கு முன்னாடி இங்கே இதோட லீஸ்ட்ல ஸ்டாப் லாஸ் நம்ம செட் பண்ணியிருந்திருப்போம். ஸோ இங்கே நீங்க என்டர் ஆயிருந்ததுனீங்கன்னா, இங்கே சடனா வந்து ஒரு மினிமம் ஸ்டாப் லாஸ் நமக்கு ஹிட் ஆயிடுச்சுங்க. இங்கே நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணிட்டு தான் எந்த ட்ரேடுமே என்டர் ஆகணும். ஸோ ஸ்டாப் லாஸ் இல்லாம எந்த ட்ரேடும் என்டர் ஆகாதீங்க. இது மேஜர் ரூல். ஓகே. ஸோ இங்க வந்துட்டு 20 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா, இங்க ஒரு நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுங்க. இந்த நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரேட் வந்துட்டு ஒரு 20 பாயிண்ட்ஸ் நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சு. ஓகே வாங்க நம்ம செகண்ட் ட்ரேட்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ செகண்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, இங்க வந்துட்டு நமக்கு அகைன் பிரேக் அவுட் வித் டவுன்வர்ட்ஸ்ல நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கேண்டில் கிடைச்சது. இங்க நம்ம இந்த பாயிண்டோட வந்து க்ளோஸ்ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்கேருந்து இது வரைக்கும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ஒரு 23668ல நம்ம என்டர் ஆயிருந்திருப்போம். இந்த கேண்டிலோட நீங்க க்ளோஸ்ல என்டர் ஆயிருந்திருப்பீங்க. க்ளோஸ்ல என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, ஒரு 52 பாயிண்ட்ஸுங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இதோட நம்ம இது வரைக்குமே வரும்ல, இதோட லீஸ்ட் வரைக்கும் நம்ம கரெக்ட்டா நம்ம டார்கெட் லைன் தான் பாருங்க. நம்ம டார்கெட் லைனோட இங்க நமக்கு லீஸ்ட் வரைக்கும் 23614 இது வரைக்குமே வந்துட்டு நமக்கு இதுதான் நம்மளோட செகண்ட் ட்ரேட். ஒரு 52 பாயிண்ட்ஸ் நம்ம இங்க வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, அகைன் நம்ம என்ன பண்ணுவோம், சேம் அஸ் நம்ம கன்ஃபர்மேஷனுக்கு வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்க நமக்கு பிரேக் அவுட் கிடைச்சது. இது இங்கேயும் பிரேக் அவுட். தென் இங்க நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சுங்க. பிரேக் அவுட் வித் அப்வர்ட்ஸ்ல நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் அப்வர்ட்ல மூவ் ஆச்சு மார்க்கெட். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷன் கேண்டில் நம்ம சூஸ் பண்ணி இதோட க்ளோஸ்ல நம்ம என்டர் ஆயிருப்போம். 23674ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து நம்ம தேர்ட் ட்ரேட் பார்த்தீங்கன்னா, பிரேக் அவுட்காக நம்ம கன்ஃபர்மேஷனுக்காக வெயிட் பண்ணுவோம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, இங்க நமக்கு பிரேக் அவுட் வித் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது. ஸோ இந்த கேண்டிலோட க்ளோஸ்ல நீங்க என்டர் ஆயிருந்திருப்பீங்க. ஸோ 23674ல என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்க இருந்து இதோட ஹை வேல்யூ பார்த்தீங்கன்னா, இதுவும் சேம் நம்ம டார்கெட் லைன் தான். ஸோ 23720 இங்க ஒரு 46 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாங்க. பாருங்க கரெக்ட்டா நம்ம செட்டப் லைன்க்குள்ளேயே தான் அந்த மார்க்கெட் மூவிங் ஃபுல்லாவே இருக்கு. ஸோ இந்த அக்யூரசி வந்துட்டு நீங்க வந்து உங்க ட்ரேடிங் பண்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த அக்யூரசி லெவல ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட
3 ட்ரேட் முடிஞ்சுச்சு. ஸோ இங்கே ஒரு அட்டெண்ட் பண்ணோம், இங்கே ஒண்ணு அட்டெண்ட் பண்ணோம். இங்கே நம்மளோட 3 ட்ரேடும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் 4த் ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இங்கே ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா, சடனா ஒரு ரிவர்சல்ல மார்க்கெட் ஆக்சுவலி ரிவர்சல்ல மூவ் ஆயி பிரேக் அவுட் வித் இங்கே கன்ஃபர்மேஷன். இத நம்ம கன்ஃபர்மேஷன் கேன்ல சூஸ் பண்ணுவோம். இதோட வந்து க்ளோஸ்ல நீங்க என்டர் ஆயிருந்திருப்பீங்க. தட் மீன் 23668ல நீங்க என்டர் ஆயிருந்தீங்க அப்படின்னா, இங்க நம்ம பார்த்தீங்கன்னா, இந்த கேண்டில் நம்ம கன்ஃபர்மேஷனா ஸோ என்ன பண்ணுவோம், ஸ்டாப் லாஸ் எங்க செட் பண்ணுவோம்? இங்க தான் நம்ம செட் பண்ணியிருப்போம். ஸோ இதோட ஹைல தான் நம்ம ஸ்டாப் லாஸ் செட் பண்ணியிருப்போம். ஸோ பாருங்க, இங்க நம்ம என்டர் ஆயிருந்தோம் அப்படின்னா, பாருங்க மார்க்கெட் வந்துட்டு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் டவுன்வர்ட்ல தான் மூவ் ஆயிருந்தது. ஸோ இது வரைக்குமே நமக்கு ப்ராப்பர் எந்த கன்ஃபர்மேஷனுமே கிடையாது. நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ எந்த கன்ஃபர்மேஷனும் இல்லாதனால நம்ம இதோட லீஸ்ட் வரைக்குமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தாங்க. சேம் அஸ் இதுவும் நம்ம லைன் தான். டார்கெட் லைன் நம்ம டார்கெட் பாயிண்டோட லைன் தான். இங்க 2, 3, 4, 5, 1 இது வரைக்குமே நம்ம வந்து ஒரு சூப்பர் ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க 4த் ட்ரேட் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ கண்டிப்பா இது ஒரு பெரிய ப்ராஃபிட். ஸோ 220 பாயிண்ட்ஸ் இந்த 4த் ட்ரேட்ல நம்ம வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருந்திருப்போங்க. ஸோ இன்னைக்கும் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா, இன்னைக்கும் வந்து ஒரு குட் மூவ் தான். மார்க்கெட்ல நம்ம 4 ட்ரேடுமே பாருங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேட்ல ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆச்சு. தென் அகைன் நம்ம 3 ட்ரேடுமே நமக்கு ப்ராஃபிட்ல தாங்க இன்னைக்கு முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 298 பாயிண்ட்ஸ் வந்துட்டு நிஃப்டி 50 எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு 298 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். வித் ஸ்டாப் லாஸோட நான் சொல்றேன். ஸ்டாப் லாஸ் லெஸ் பண்ணிட்டு தான் சொல்றேன். ஸோ 298 பாயிண்ட் வந்து நீங்க வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு வெளிய வந்திருக்கலாம். ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா, ஒரு நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு மட்டும் நம்ம செட்டப்ஸ் ஃபாலோ பண்ணி ட்ரேட் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, ஒரு 1100 பாயிண்ட்ஸ் நீங்க சூப்பரான செம்மையான ப்ராஃபிட்டோட தான் இன்னைக்கு நீங்க வெளியில வந்திருக்கணும். ஸோ இதில ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா, அனாலிசிஸ் வீடியோஸ வந்து நல்லா வாட்ச் பண்ணுங்க. ப்ரீவியஸ் அனாலிசிஸ் வீடியோஸையும் பார்த்துட்டு, என்ட்ரி எக்ஸிட்கான வீடியோஸ் பார்த்துட்டு, குடுக்குற ரூல்ஸ ரெகுலரா ஃபாலோ பண்ணி நீங்க ட்ரேட் அட்டெண்ட் பண்ணுங்க. எப்பவுமே நம்ம செட்டப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்லி 4 ட்ரேட்ஸ் தான் எடுப்போம் நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டில. அதுக்குள்ளேயே நம்ம மினிமம் ஸ்டாப் லாஸோட ஒரு மேக்ஸிமம் ப்ராஃபிட் நம்ம செட்டப்ஸ் வந்து குடுத்துட்டுருக்குங்க மார்க்கெட்ல. ஸோ ரெகுலரா நம்ம சேனல ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இப்ப நம்ம நிஃப்டி 50க்கான நாளைக்கு செட்டப்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 1100 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு 2 ட்ரேடுக்கும் சேர்த்து ஒரு செம்ம ப்ராஃபிட்ல தான் இன்னைக்கு வெளியில வந்தோம். இப்போ நம்ம நாளைக்கான செட்டப்ஸ் பார்க்கலாம். நாளைக்கான செட்டப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, நிஃப்டி 50 இப்போ நாளைக்கு அப் ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா, அதுக்கான செட்டப்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். ட்ரெண்ட்ஸ்ல இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா 2, 3, 5, 4, 7 நெக்ஸ்ட் 2, 3, 6, 3, 7 நெக்ஸ்ட் 2, 3, 7, 3, 4 நெக்ஸ்ட் 2, 3, 804 807 then 2, 3, 872 then 2, 3, 9, 333 33 2, 4, 004 then 2, 4, 1, 2, 3 இதாங்க நாளைக்கு அப்வர்ட்ஸ்ல மூவ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ். தென் டவுன்வர்ட்ல மூவ் ஆச்சு அப்படின்னா அதுக்கான செட்டப்ஸும் நம்ம பார்த்துடலாம். டவுன்வர்ட்ல மூவ் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் செட்டப் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டார்கெட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 2, 3, 440 தென் 2, 3, 3, 87 then 2, 3, 2, 6, 3 then 2, 3, 176 then 2, 3, 0, 81 then 2, 2, 977 then 2, 2, 8, 9 then 2, 2, 757 இதாங்க டவுன் ட்ரெண்ட்ஸ்ல மூவ் ஆச்சு அப்படின்னா நிஃப்டி 50க்கான நாளைக்கான செட்டப்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலரா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம எனி டவுட்ஸ் ஏதாவது கிளாரிஃபிகேஷனா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்.